ஹாய் கைஸ். ஸோ எல்லாரையும் நம்மளோட இன்ஸ் ட்ரேடிங் சேனல் வெல்கம் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் இந்த சேனலில் இருக்க போகுது. ஸோ இதை வந்து ட்ரேடிங் பர்பஸ்க்காக யாரும் இருக்க வேணாம். உங்களோட ஓன் ரிஸ்க் அண்ட் நாலேஜில் இதனால பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோசிங் அப்போ நமக்கு வந்து சூப்பர்பான ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம், அது அப் ட்ரெண்ட் பதிலாக ஒரு சூப்பர்பான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து நம்மளால ஃபார்ம் ஆனதை பார்க்க முடிஞ்சுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 23,300 to 23,900 வரை ரீச் ஆயிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அப்வர்ட்ல வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. வால்யூமும் ஓரளவுக்கு டீசெண்டான வால்யூம். ப்ரீவியஸ் டேல செல்லிங் வால்யூம் அளவுக்கு இல்லை. நாளைக்கும் இந்த ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நல்ல ஒரு அகைன் நம்மளால ஒரு ஹியூஜ் அப் ட்ரெண்ட் வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியும். மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து மார்க்கெட் வந்து மாறலாம், நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் எடுத்து ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ என்டிபிசி ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க நம்மளோட சப்போர்ட் ஜோன்ல இருந்துட்டு என்டிபிசி ஸ்டாக் ப்ரீவியஸா இந்த ஸ்டாக்ல தான் நம்ம வந்து இந்த இடத்துல ரிஸ்க் வச்சிருந்தோம், என்ட்ரி வச்சிருந்தோம், டார்கெட் வச்சிருந்தோம். ஒரு ரிஸ்க் ஆல்மோஸ்ட் டச் பண்ற மாதிரி போய்கிட்டு நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. ஸோ அகைன் நம்ம கிட்ட இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அகைன் இந்த ஸ்டாக்ல என்ட்ரி ஆகுறதுக்கு. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். வீக்லி வேணா பார்ப்போம். பாருங்க, வீக்லி பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளோட சப்போர்ட் ஜோன் கன்சிடர் பண்ண ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா நம்மளால இந்த இடத்த கிளியர் அண்ட் கட்டா பார்க்க முடியும். 50 டே அண்ட் 20 டே மூவிங் ஆவரேஜ் வந்து இருக்கு. 50 டே அண்ட் 20 டே மூவிங் ஆவரேஜ் இருக்கு. ஸோ அதையே பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் வைக்கல. அதுக்குள்ளேயே ப்ரைஸ் வந்து என்ன ஆகியிருக்கு அப்படின்னா ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வந்து நடந்து நமக்கு வந்து ஒரு லாங் லோயர் வீக் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளால எதை அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னா லாங் லோயர் வீக். பிக் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா செல் பண்றத ஓவர்டேக் பண்ணி பையர்ஸ் வந்து உள்ள வராங்க. ஸோ அதுதான் இந்த பிக்ஸ் ஷேடோஸ் வந்து குறிக்கும் ஒரு கேண்டில்ல. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் வீக் க்ளோசிங் கன்சிடர் பண்றப்போ நம்மளோட சப்போர்ட் ஜோன்ல இருந்து மேலே க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ரேஞ்சில இருந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரைடேக்கான க்ளோஸ் வந்து 365. ஸோ நாளைக்கு அடுத்த வீக் நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து நிறையவே சான்சஸ் இருக்கு ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ இது வந்து வீக்லி கேண்டில்ல கன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு கேண்டிலை தாண்டி க்ளோஸ் வைக்கணும் வீக்லி கேண்டில்ல. ஸோ நீங்க இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துட்டீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம்ல ப்ரீவியஸ் ரெட் கேண்டிலை தாண்டி நமக்கு புதுசா ஒரு கிரீன் கேண்டில் வரணும், க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்பதான் நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் லெவலில் டார்கெட்டாக வச்சுட்டு அகைன் நம்ம வந்து என்ட்ரி பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ண போறோம். ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமுக்கு நம்ம இப்போ ஸ்விட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே கிளியர் அண்ட் கட்டாக பார்க்க முடியுது ஒரு 2 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து என்னன்றத தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குன்றத பார்க்கலாம். நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோஸ்ல மென்ஷன் பண்றேன், கிரெடிட்ஸ் கொடுக்க. நீங்க வந்து கேண்டில் ஸ்டிக் டைப்பை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணால் மட்டும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல கிரெடிட் கொடுப்பேன். ஓகேவா? கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ 2 கேண்டில் ஸ்டிக் பட்டன். ஸோ நம்ம இதே உடனே என்ட்ரி எடுக்க வேணாம், ஏன்னா வால்யூமும் பெருசாக அந்த அளவுக்கு இல்லை. வால்யூம் பெருசாக இல்லாத நேரத்தில் நம்ம வந்து இன்னொரு க்ளோஸ் வச்சு ஒரு கேண்டிலை வந்து எதிர்பார்ப்போம். ஸோ இந்த கேண்டலோட ஹையை வந்து எவ்வளோ? ஸோ இப்போ இந்த கேண்டலோட ஹை பார்த்தோம் அப்படின்னா 366. ஸோ ப்ரீவியஸ் கேண்டலோட
ப்ரீவியஸ் கேண்டலோட ஹை எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 366. ஸோ அப்போ நம்மளோட என்ட்ரி எங்க இருக்க போகுது? ஸோ இப்போ நம்மளோட என்ட்ரி வந்து இந்த 366 தாண்டி ஒரு க்ளோஸ் வைக்கணும். ஸோ above 300 above 366 தான் என்னவா இருக்க போகுது அப்படின்னா நம்மளோட என்ட்ரியா இருக்க போகுது. ஸோ அது வரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ண தான் செய்யணும். ஸோ இந்த இடத்துல அந்த லெவலை பிரேக் பண்ணாமே நமக்கு கன்சிடரேட் ஆகுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த 2 கேண்டலோட ஹை அண்ட் லோக்குள்ளேயே ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இதை வந்து ஒன்ஸ் நமக்கு வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த 366 அப்படின்ற ப்ரைஸை தாண்டி க்ளோஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து டார்கெட் 393 வந்து வைக்கலாம். ஒரு லாங் பீரியட்ல வைக்கலாம். பட் இந்த டார்கெட் 393 அப்படின்ற ப்ரைஸை ரீச் பண்றதுக்கு ஒரு சின்ன ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே ரீச் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்தும் நிறையவே சான்சஸ் இருக்கு. அது போக ரஷ்யா வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி அப்படின்னா அடுத்தும் மிசைல் அட்டாக் நடந்தது அப்படின்னா நியூக்ளியர் வெப்பன் தான் எங்களுக்கு பதில் பேசுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் நடந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய ஃபால் வந்து நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அந்த ரிஸ்கையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். பட் இப்போதைக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன் படி நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோன்லாம் இருக்கும். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஒரு ஜோன் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கலாம் அப்படின்னா வெப் எடுத்துட்டு 314 டு ப்ரீவியஸ் ஹை என்னது 448. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் லோ. நான் ஏன் இந்த லோவை எடுக்கல? இந்த லோ ஏன் கன்சிடர் பண்றீங்க? இதை ஏன் ஒய் நாட் கன்சிடர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து ஒரு குளோபல் இம்பாக்ட்னால ஒரே கேண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு டவுன் சைட் வந்துட்டு உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கவர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸ் கேண்டில். ஸோ நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது ஒரு லோவா. ஸோ நம்ம கன்சிடர் பண்ண போகிற லோ எதுனா இது, நம்ம கன்சிடர் பண்ண போகிற ஹை எதுனா இதோட ஆல் டைம் ஹையான 448 அப்படின்ற ஒரு ப்ரைஸ். ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் மூவ் ஆகி நமக்கு வந்து 0.382லையும் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயும் ஒரு பிரேக் நடந்துருச்சு. அதே மாதிரி 0.5யும் பிரேக் பண்ணிருச்சு. பட் நமக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு லெவல்னா 0.618. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் வந்து நம்மளால அப்சர்வ் பண்ண முடிஞ்சிருக்கு. கன்ஃபர்மேஷன் அதான் அந்த ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளால இங்க இருந்து ப்ரீவியஸ் பிரேக் அவுட் லெவல்ஸை கவர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிபிசி ஸ்டாக்கை பொறுத்த அளவுக்கு இதுதான் கைஸ். ஸோ அடுத்தடுத்து ஒரு ஸ்டாக் வீடியோவும் போடுறேன். ஏன்னா இந்த வீக்ல நமக்கு நிறைய ஸ்டாக் வந்து கவர் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா அப்சர்வ் பண்ணுவோம். ஏன்னா ப்ராப்பர் ரீசன் இல்லாம எல்லா ஸ்டாக்கையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டு போகக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் ஒரு கிளியர் அண்ட் கட் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் இது மாதிரி வேற ஏதாவது ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணணும், என்னோட டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த ஸ்டாக் நேம்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிருங்க. நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலோட மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பழைய வீடியோஸ்லாம் ஒரு தடவை செக் பண்ணிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகுங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ் ஃப்ரம் மை சைட். பை.